தேர்தல் நேரத்தில் மக்கள் மனசை மாற்றி மக்கள்கிட்டேருந்து ஓட்டுக்களை வாங்குறதுக்காக அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் பல அரசியல் தந்திரங்களையும் உளவியல் யுக்திகளையும் பயன்படுத்துகிறாங்க. சில யுக்திகள் தேர்தல் நேரத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுது, சில யுக்திகள் பல ஆண்டுகளாக திட்டமிட்டு செய்யப்படுது. அதில் ஒன்று தான் ராபர்ட் கர் அப்படிங்கிற அமெரிக்கன் பொலிட்டிக்கல் சைக்காலஜிஸ்ட்டு 1970 ஒய் மென் ரிபல் அப்படிங்கிற புத்தகத்தில் விவரமாக எழுதியிருக்கிறார். இந்த தியரி என்ன சொல்லுது? நமக்கு கிடைக்க வேண்டியது இவ்வளவு, ஆனால் நமக்கு கிடைச்சது இவ்வளவு. நம்ம கிடைக்க வேண்டியதுக்கும் கிடைச்சதுக்குமான கேப் அதிகமாக நமக்கு ஒரு ஏமாற்றம் வருது. அந்த ஏமாற்றம் கோபமாக மாறுது. அதுக்கு காரணமானவங்க யாரோ அவங்கள கேள்வி கேட்க தோணுது, அவங்கள எதிர்க்க தோணுது. அப்போ என்ன செய்யணும்? இந்த கேப்பை குறைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கோபம் வராது, நம்ம போராட மாட்டோம், யாரையும் எதிர்க்க மாட்டோம். நம்மளோட எதிர்பார்ப்புகள் குறைய நமக்கு எவ்வளவு கிடைக்க வேண்டியதற்கான தகுதிகள் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் கிடைக்கும் போதே நாம் அதை நினச்சி திருப்தி அடைஞ்சுக்கிறோம். நம்ம எடுத்துக்காட்டாக ராதாபுரம் பகுதியை எடுத்துப்போம். நல்ல செழிப்பாக இருந்த பகுதின்னு சொல்கிறாங்க. நதிகளில் பல மாதங்கள் தண்ணி வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. கிணறுகளில் 40 அடி 30 அடியிலேயே தண்ணி மேலே எப்பவும் இருந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ செழிப்பாக இருந்த இடம் காலப்போக்கில் நீர்வரத்து கால்வாய்கள், இங்கே பெய்யக்கூடிய மழை தண்ணீர், இதையெல்லாம் பராமரிக்காமல் சேமித்து வைக்காமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாலடைய போட்டாங்க. நிலத்தடி தண்ணீரும் திரும்ப ரீசார்ஜ் பண்ணாததுனால படிப்படியாக கீழே போய் 1000 அடி போனாலும் தண்ணி வராத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிடுச்சு. இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க? வாரத்துக்கு ஒரு 2 குடம் நல்ல தண்ணி கிடச்சா அதை வச்சு சமாளிச்சுக்கலாமே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வர்றாங்க. அந்த 2 குடத்தை கொண்டு வந்து கொடுக்குறவங்கள அவங்க கடவுளாக பார்க்குறாங்க. இதை தான் இந்த அரசியல்வாதிகள் பயன்படுத்திக்கிறாங்க. தாமிரபரணியிலேருந்து பைப்பு போட்டு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறேன், இவர் தான் தாமிரபரணி நாயகன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக விளம்பரம் செய்துக்கிறது. இந்த தாமிரபரணி இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குது? அந்த கரையோரம் இருக்கக்கூடிய கிராமங்களில் ஊர்களில் இருக்கிற எல்லா சாக்கடையும் இன்னைக்கு அந்த நதிக்குள்ளே தான் போய் கலக்குது. அதை எடுத்து சுத்திகரித்து நாங்கள் இங்கே கொண்டு வந்து தர்றோம் அப்படின்றாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அடிப்படை தேவைகளான சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணீர், சுகாதாரம், இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. ஆனால் செயற்கையாக இந்த மாதிரி வறட்சிகளை உருவாக்கி எங்கேருந்தோ கொண்டு வந்து 2 குடம் தண்ணி தரேன்னு சொல்லி தான் பெரிய விஷயத்தை சாதனையை செய்துட்ட மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி இதை மிகப்பெரிய அளவில் தேர்தல் நேரத்தில் விளம்பரம் பண்ணி என்னால் தான் இந்த 2 குடம் தண்ணி உங்களுக்கு கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனசில் பதிய வச்சு ஒரு மாயையை உருவாக்கி அவங்களுக்கு அதை ஓட்டு வங்கிகளாக மாற்றுறதுக்கான தந்திரங்களை செய்கிறாங்க. இந்த எலெக்ஷனில் இந்த சோஷியல் டிப்ரைவேஷன் தியரியை அடிப்படையாக வச்சு தந்திரங்கள் செய்யக்கூடிய எம்எல்ஏக்களை இனங்கண்டு நம்ம அவங்கள இந்த எலெக்ஷனில் புறக்கணிக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொரு பகுதியிலையும் அந்தந்த பகுதி நீராதாரங்களை பாதுகாத்து அந்த பகுதி செழிப்படைகிறதுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோட வேலை செய்யக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த எம்எல்ஏயை நாம் தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டியது அவசியம்.